திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது திருவிற்கோலம் என்று போற்றப்படக்கூடிய கூவம் சிவாலயத்தை கண்டு தரிசிக்கின்றோம். இந்த கூவம் சிவாலயம் சென்னைக்கு அருகில் உள்ள பேரம்பாக்கத்திற்கு மிக அருகில் கூவம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. கூவம் சிவாலயத்தின் தீர்த்த குளமான தவளைப்படா திருக்குளத்தை தற்போது காண்கின்றோம். இந்த திருக்குளத்தில் மீன்கள் மட்டும்தான் வாழும், தவளைகள் வாழ்வது கிடையாது. தவளையை பிடித்து இதில் விட்டால் கூட அது வெளியேறி விடுவதாக கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை தரிசிப்பது இங்கு தனி சிறப்பாகும். சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்து காட்சி கொடுத்த ஸ்தலம் என்பதால் திருவிற்கோலம் என்று போற்றப்படுகிறது. இங்கு இறைவன் திரிபுர சுந்தரி உடனுரை திரிபுராந்தகராக அருள்பாலிக்கின்றார். இந்த கூவம் தலத்தில் இறைவன் தீண்டா திருமேனிநாதர் என்ற சிறப்பு பெயருடன் சுயம்புலிங்க திருமேனியாக அருள்பாலிக்கின்றார். இந்த சுயம்புலிங்க திருமேனியை ஆலய குருக்கள் கூட தொட்டு அபிஷேகம், அர்ச்சனை முதலியவை செய்வது கிடையாது. தீண்டா திருமேனிநாதர் சுயம்புலிங்க திருமேனி வெயில் காலங்களில் கருமை நிறமாகவும், மழை காலங்களில் வெண்மை நிறமாகவும், பனிக்காலங்களில் பழுப்பு நிறமாகவும் மாறக்கூடிய தன்மை பொருந்தியது. ஐயன் நல் அதிசயன் அயன் விண்ணோர் தொழும் அணிமணி கண்டனார் என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவார பதிகத்தில் இறைவனை இங்கு போற்றியுள்ளார். 7ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் இந்த ஆலயத்தை நிர்மாணித்துள்ள செய்தியை இங்குள்ள கல்வெட்டுகளால் அறிய முடிகின்றது. கூவம் திருத்தலத்திற்கு அருகிலிருந்துதான் கூவமாறு உற்பத்தியாகின்றது. தீண்டா திருமேனிநாதருக்கு இந்த கூவமாற்று நீராலேயே தினமும் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. பிற நீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் லிங்க திருமேனியை சுற்றி எறும்புகள் மொய்த்து விடுகின்றன. கூவமாறு உற்பத்தியாகும் இடத்தில் இன்றளவும் சுத்தமாகத்தான் உள்ளது. சென்னையை நெருங்கும் பொழுதுதான் அதில் கழிவுகள் கடந்து சாக்கடையாறாக மாறிவிடுகின்றது. திருவிற்கோலம் கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்தும் ஸ்தலம், புத்திரப்பேறு அருளும் ஸ்தலம். திருவிற்கோலம் சிவாலயத்தில் சித்தி பெற்ற கழுகாசன சுவாமிகள் பரிபூர்ணமான நாள் கலியுக சித்தி 1942 இவ்விடத்தில் ஜீவ ஐக்கியம் பெற்றுள்ளார்கள்.